தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு அமல்படுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசிடம் நிதி இல்லை என கூறுவது ஏற்புடையதல்ல என்றும், அரசு ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 75,000 கோடியுடன் 1.5 லட்சம் கோடி ரூபாய் அரசிடம் உள்ள நிதியை வைத்தே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தலாம் என கூறினார். சிவகங்கை அருகே மானாக்குடியில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகே 15,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் சேதமடைந்துள்ளன. அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்களின் சம்மேளன பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் 25 கிலோ மற்றும் அதற்கு கீழ் பேக்கிங் செய்யும் அரிசிக்கு விதிக்கப்படும் 5% ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டும், தவிட்டுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மின்கட்டண உயர்வு மற்றும் உள்ளாட்சி வரி இனங்களை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல்லில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் நகரில் இடமாற்றம் செய்யப்பட்ட அரசு மருத்துவமனையை ஏற்கனவே இயங்கி வந்த இடத்துக்கே மாற்ற வேண்டும், தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் வழங்கும் குடும்ப நல நிதியை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மே 5ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெறும் மாநாட்டில் 5 லட்சம் வணிகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் புதூர் பகுதியில் பூமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. திடலின் நடுவே கட்டப்பட்ட காளைகளை அடக்கி பரிசுப் பொருட்களை எடுக்க 162 வீரர்கள் போட்டி போட்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை ஏராளமானோர் ஆர்ப்பரித்து கண்டுகளித்தனர். சேலம் மாவட்டம் முட்டல் ஏரி மற்றும் ஆனைவாறு நீர்வீழ்ச்சியில் ஞாயிறு விடுமுறை என்று பொதுமக்கள் ஏராளமானோர் கூடினர். ஆனைவாறு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளித்து வெயிலின் தாக்கத்தை தணித்து மகிழ்ந்தனர். ஏரியில் படகு சவாரி செய்தும் பூங்காவை சுற்றி பார்த்தும் பொழுதை கழித்து உற்சாகமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வாய்க்காலில் தவறி விழுந்த புள்ளிமான் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. எறையூர் பகுதியில் செல்லக்கூடிய கால்வாயில் தண்ணீர் குடிக்க முயன்ற மான் அதில் தவறி விழுந்து தத்தளித்தது. கிராம மக்கள் மூலமாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மானை பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து மான் அங்கிருந்து துள்ளி குதித்து வனப்பகுதிக்குள் ஓடியது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கண்ணனூர் பேரூராட்சி சார்பில் பூச்செறிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கூடைகளில் பூக்களை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கண்ணனூர் பேரூராட்சி சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் மேளதாளங்கள் முழங்க பூக்களை சுமந்து வந்து அம்மனுக்கு சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தையல் கலைஞர்களின் பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ரெடிமேட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தால் தையல் கலைஞர்கள் வாழ்வாதாரம் இழந்து வருவதாகவும், தையல் கலைஞர்களின் நலன் கருதி ஆன்லைன் வர்த்தகத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தெலங்கானா மாநிலம் மேட்சல் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மது பாட்டிலால் தாக்கியதில் பலத்த காயமடைந்த 6 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. பீகாரைச் சேர்ந்த ஜடேஸ்வர் என்பவர் மேட்சல் அருகே தங்கி கூலி வேலை செய்து வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு இவரது மகள் ரியாமரி வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது மேற்குவங்கத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஹபனா ஹேம்ரூம் என்பவர் மது பாட்டிலால் தலையில் தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த ரியாமரியை பெற்றோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். அமெரிக்காவில் இளைஞர்களுக்கு இடையேயான சண்டையில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மசாசூசெட்ஸ் மாகாணத்தில் வணிக வளாகத்திற்கு வெளியே சில இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 15 வயதுடைய சிறுவனும் 18 வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தின் வாட்டர்ஃபோர்ட் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
இதேபோல வடக்கு கேரோலினா மாகாணத்திலும் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வரும் நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் கட்டுப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. IPL வரலாற்றில் மிக மோசமான பந்துவீச்சு என்ற மோசமான சாதனைக்கு சொந்தக்காரராகியிருக்கிறார் ராஜஸ்தான் அணியின் ஜோப்ரா ஆர்ச்சர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் முதலில் ராஜஸ்தான் அணி பந்து வீசியது. இதில் ராஜஸ்தானின் ஆர்ச்சர் 4 ஓவர்கள் வீசி 76 ரன்களை விட்டுக் கொடுத்தார். இதற்கு முன்னதாக 4 ஓவர்கள் வீசி 73 ரன்களை விட்டுக் கொடுத்து இந்த மோசமான சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்த மோஹித் சர்மாவை ஆர்ச்சர் பின்னுக்கு தள்ளியுள்ளார். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்க முயற்சித்த நாம் தமிழர் கட்சியினர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் இதை தமிழில் நடத்த கோரி நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது துண்டு பிரசுரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பூட்டிய வீட்டில் தாய் மகன் சடலங்கள் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லைவாயில் தென்றல் நகரைச் சேர்ந்த வசந்தா என்பவரின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து வீட்டின் பூட்டை உடைத்து காவலர்கள் உள்ளே சென்றபோது தாய் மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இருவரின் சடலத்தை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பொகலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் அங்குள்ள வசதிகள் குறித்தும் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகளை கேட்டறிந்ததுடன் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் வருகை பதிவேட்டை பார்வையிட்டார். ஞாயிறு விடுமுறையொட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. பூங்காக்கள், கிளியூர் நீர்வீழ்ச்சி, பக்கோடா பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்தனர். படகு இல்லத்தில் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஏற்காட்டில் குளிர்ந்த காற்று வீசியதால் அதனை அனுபவித்து மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு சக காவலர்கள் 16,27,700 ரூபாய் நிதியுதவி வழங்கினர். அரூர் அருகே கட்டக்காடு கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த குமார் உயிரிழந்த நிலையில் அவருடன் பணியில் சேர்ந்த காவலர்கள் குமாரின் குடும்பத்திற்கு 16,27,700 ரூபாயை நிதியுதவியாக வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திப்பனூர் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் உறவினர் வீட்டு துக்க நிகழ்வுக்காக சென்றபோது சந்தூர் சாலையில் காரிலிருந்து புகை வெளியேறியதால் ஓரங்கட்டினார். அவர்கள் வெளியேற முடியாத நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டனர். மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். மயிலாடுதுறையில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவுக்கான கலைக்குழு தேர்வு 2 நாட்கள் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவுக்கான கலைக்குழுக்கள் தேர்வு தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பொம்மலாட்டம், வள்ளி திருமணம், சாமி ஆட்டம், நெய்யாண்டி மேளம், கிராமிய பாடல், பறையாட்டம் உள்ளிட்ட கலைகளில் கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணியாற்றி வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி நெற்றியில் நாமமிட்டு திருவோடு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் திருத்தணியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கு நுழைவு வாயிலில் திரண்ட தொழிலாளர்கள் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கொல்லிமலையில் சுற்றுலா சென்ற வேன் வளைவில் திரும்பும்போது சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
சேலத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் கொல்லிமலைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு முள்ளுக்குறிச்சி வழியாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது மூலக்குறிச்சி வனத்துறை சோதனைச் சாவடி அருகே வளைவில் அதிவேகமாக திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த டீ மாஸ்டர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் சங்கரன் கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் டீ மாஸ்டரான முகமது இஸ்மாயிலை காவலர்கள் கைது செய்தனர். வெயில் தாக்கம் எதிரொலியாக கோவை குற்றால அருவியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை தினம் என்பதால் நேற்று கூட்டம் அதிகமாக இருந்தது. வனவிலங்குகளால் ஆபத்து ஏற்படாமல் இருக்க வனத்துறையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். எக்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் லட்சணையான நீலப்பறவை சின்னம் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோ தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த 254 கிலோ எடை கொண்ட இந்த சின்னத்தை RR என்ற நிறுவனம் ஏலம் விட்டது. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி அதனை எக்ஸ் என எலான் மஸ்க் பெயர் மாற்றம் செய்த பின் இந்த சின்னம் தலைமையகத்திலிருந்து நீக்கப்பட்டது. இதனை ஏலம் எடுத்தவர் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்தியாவில் 180 ஊழியர்களை போயிங் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளது. அந்த நிறுவனம் சர்வதேச அளவில் பணிநீக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 10% ஊழியர்களை நீக்க உள்ளதாக கடந்த ஆண்டே இந்த நிறுவனம் அறிவித்திருந்தது. நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 7000 பேர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் நிலையில் இங்கும் பணிநீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தென்கொரியாவில் உள்ள யோன்ஹாப் பகுதியில் காட்டுத்தீ பரவிய நிலையில் அங்குள்ள 1000 ஆண்டு பழமையான கோயில் தீயில் கருகியது. யோன்ஹாப் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. வீடுகள் தீயில் எரிந்த நிலையில் 2 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 4 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேர் காயமடைந்த நிலையில் 1500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அங்குள்ள கோயிலிலும் தீ பரவியதால் உள்ளே இருந்த துறவிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர்.